தமிழகத்தில் நடைபெறவுள்ள கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முகத் தேர்வை சுற்றி பெரிய அளவில் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசு பணியில் சேர்வதற்காக பல ஆண்டுகள் முயற்சித்து உழைக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளை திமுக அமைச்சர்கள் பணமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவரது கருத்துப்படி அரசு வேலை நியமனங்களில் ஊழல் முறை வெளிப்படையான அளவுக்கு மேம்பட்டு விட்டதாகவும் இந்த தேர்வுக்காகவே ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 15 லட்சம் வரை வசூலிக்கப்படுவதாக தகவல்கள் கிடைக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பும் அமைச்சர் KN நேருவின் துறையில் பணி நியமனத்துக்கு பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதேபோல் கூட்டுறவுத்துறையின் நேர்முகத் தேர்விலும் பெரிய தொகைகள் கேட்கப்படுவதாக மாணவர்கள் நேரடியாகவே தன்னை தொடர்பு கொண்டு புகார்கள் தெரிவித்துள்ளனர் என்று அண்ணாமலை கூறினார். முன்னாள் மதுவிலக்கு அமைச்சர் ஒருவர் அரசு பணி நியமனம் தொடர்பாக லஞ்சம் வாங்கிய வழக்கில் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அமைச்சர்கள் மீண்டும் அதே லஞ்ச முறையை தழுவிக் கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் தன் பொறுப்பை உணர்ந்து கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முகத் தேர்வு முழுமையாகவும் வெளிப்படையாகவும் எந்தவித ஊழலும் இல்லாமல் நடைபெற பொறுப்பேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதேபோன்று கோவை செம்மொழி பூங்காவின் திறப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாதது குறித்து முதல்வர் ஸ்டாலினை அவர் விமர்சித்தார். அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்க வேண்டும் என்பதே வழக்கம். ஆனால் இந்த விழாவில் அந்த மரபு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது என்றும் அவர் கூறினார். தமிழ் பற்றி சொல்வதற்கு பதிலாக உண்மையான அக்கறையை முதல்வர் செயலால் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசியலில் சமீப ஆண்டுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. பல அரசியல் தரப்பினராலும் பொதுமக்களாலும் கூட உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என அவரை குறிப்பிடுவது அரிதான விஷயமல்ல. காரணம் அவரின் நேர்மையான பேச்சு, விடாமுயற்சி, வெளிப்படையான விமர்சனங்கள், மேலும் குறிப்பாக ஊழல் குறித்த வெளிப்படுத்துதல்கள் ஆகியவை. தமிழக அரசின் செயல்பாடுகள், அமைச்சர்களின் பொறுப்பின்மை, ஊழல் குற்றச்சாட்டுகள், மாநில நிர்வாகத்தின் குறைகள் எதையும் வெளிப்படையாகவும் பயமின்றியும் முன்வைக்கும் தனித்தன்மை அவருக்கு உள்ளது. எதிர்க்கட்சி என்ற பெயரில் மட்டுமே செயல்படுபவர் அல்ல. உண்மையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை முன்வைத்து ஆவணங்களுடனும் சான்றுகளுடன் பேசுவதே அவரை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது. தமிழகத்தில் நீண்ட நாட்களாக காணப்படாத ஒரு அரசியல் எதிர்ப்பை அண்ணாமலை உருவாக்கி வருகிறார் என்பதே பலரின் கருத்து.